இலங்கைக்கு அருகே தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட கடலோர வடக்கு கடல் பகுதி வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதியான பாம்பன், சின்னப்பாலம், முந்தல்முனை, புதுத்தெரு உள்ளிட்ட கடற்கரை பகுதி வழக்கத்திற்கு மாறாக 400 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியுள்ளது. திடீரென கடல் நீர் உள்வாங்கியதால் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் தரை தட்டியுள்ளன. வடக்கு கடல் பகுதி கடும் சீற்றத்துடன் சூறைக்காற்று வீசி வரும் நிலையில் தெற்கு கடல் பகுதி திடீரென உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் கடற்கரை ஓரங்களில் வசிக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களான சிப்பி, சங்கு, நட்சத்திர மீன் உள்ளிட்டவை வெளியே தெரிந்து வருகின்றன. சின்னப்பாலம், தோப்புக்காடு, நடுத்தெரு இந்த மாதிரி பகுதிகளில் இது மாதிரி வழக்கத்துக்கு மாறாக இப்போ கடல் உள்வாங்கியிருக்கு. தண்ணி வராதனால கடல் அட்டைகள், சின்ன சின்ன சிப்பி வகைகள் மீன்கள் இதை வந்து தண்ணி இல்லாமல் கடல் ஆழத்துக்கு பகுதிக்கு போகிறது மாதிரியான சூழ்நிலை இருக்குது. இப்போ கடல் உள்வாங்கிறதுனால ஒரு 500 மீட்டர் வரைக்கும் உள்வாங்கியிருக்கு. இதனால் படகுகள் ஒரு 500 படகுக்கு மேலே நாட்டு படகுகள் பூரா தரை தட்டி இருக்குது. நினச்ச நேரம் கடலுக்கு போக முடியாமல் மீனவர்கள் பூரா அவதிப்படுறாங்க. அரசு வந்து இந்த சின்ன சின்ன காவாய்கள் கிடக்கு ஆத்துவா, அதை வந்து பெருசுபடுத்தி கொடுத்தா எந்த நேரமும் போகிறதுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். அரசு இதை கருத்தில் கொண்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்.